காஞ்சிபுரம் மாவட்டம் கூவத்தூரில் உள்ள தனியார் விடுதியில் சுதந்திரமாக தங்கியிருப்பதாக அங்கு தங்கியிருக்கும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களில் சிலர் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் விரைவில் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் காவல்துறையினர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து ஒரு வாக்குமூலத்தை வாங்கினார்கள். அந்த வாக்குமூலத்தை அவர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த வாக்குமூலத்தை சரவணன் கூறியிருக்கிறார். உண்மையிலே அவருக்கு நெருக்கடி இருந்திருக்குமானால் அவரை அடைத்து வைத்திருப்பார்களானால் அவர் அன்றைக்கே சொல்லியிருக்கலாம் அல்லவா? காவல்துறையினர் விசாரிக்கும் போதே சொல்லியிருக்கலாம் அல்லவா? எனவே இது திட்டமிடப்பட்டது. அது புகார் மனு பொய்யானது. தினந்தோறும் கழகத்தின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டங்களில் முக்கிய தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அது குறித்து நாங்கள்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் இங்கே எல்லோருமே ஒரே இடத்தில் அவர்களுடைய சொந்த செலவில் நாங்கள் வாடகைக்கு ரூம் எடுத்து தங்கி கொண்டு அந்த கூட்டங்களில் கலந்து கொண்டு அவ்வப்போது தலைவர்கள் வழங்குகின்ற ஆலோசனைப்படி நாங்கள்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். கவர்னர் அழைப்பான எண்ணத்தோடு தான் நாங்கள் இருக்கோம். அவர் பேர் சட்டவிரோதமாகவோ கோர்ட்டோ எந்த விஷயமான நடவடிக்கையும் எங்கள் மீது கிடையாது. நாங்கள் கவர்னர் கண்டிப்பாக எங்களை அழைப்பார் என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் இருக்கோம். கண்டனம் எதுவுமே தெரிவிக்கலையே இப்போதைக்கு. ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்றால் அறுதி பெரும்பான்மையுள்ள கட்சி ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும். இதுதான் முறை. ஏன் ஆளுநர் காலம் தாழ்த்துகிறார்? எனவே ஆளுநர் அவர்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் உடனடியாக எங்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம்.